ஹர நம பார்வதி பததே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜெயாதி பராசக்தி கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. காவேரி துங்கபத்ரா ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி ச விக்யாதா பஞ்சகங்கா பிரகீர்த்திதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதஜே நமஹ. சுகிருதமான தினம் இன்னைக்கு. ஆஷாட மாசம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுல ஜெகன்மாதாவான திரிகுணாத்மிக ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தான புண்ணிய நதி. பாரத தேசத்துல 5 நதியை பஞ்சரத்னம் அப்படிங்கிறோம். சப்த நதிக்கு உண்டானதை தியானம் பண்ணி புஷ்பத்தை சாத்திடுறோம். இந்த சப்த நதிக்குள்ள எல்லா நதிகளுமே அடங்கி விடுறதுங்கிறதுனால பாரதத்தினுடைய பஞ்சரத்னம் அப்படின்னா காவேரி, துங்கபத்ரா, கிருஷ்ணவேணி, பாகீரதி. காவேரி துங்கபத்ரா ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி ச விக்யாதான்னு கோதாவரி. இந்த 5ம் பஞ்சரத்னங்கள். இது எப்படி அப்படின்னா, இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆபரணமா இருக்கான். அதனாலதான் பஞ்சரத்னம் அப்படிங்கிற. அதுல காவேரிக்கு உண்டான மகிமையும் மகத்துவமும் உலகத்திலேயே வேற எந்த நதிக்கும் கிடையாது. காவேரிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. காவேரியினுடைய மகிமைய ஆக்னேய புராணம், காவேரியினுடைய மகாத்மியம், காவேரியினுடைய மகத்துவத்தை 30 அத்தியாயம் பேசுறது. துலா காவேரி மகாத்மியம்னு தனியா இருக்கு. ஒரு நாளும் காவேரியினுடைய மகிமைய சொல்ற மாதிரியான புராணமா அது அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதா காவேரியினுடைய பெருமைய யார் யாருக்கெல்லாம் சொல்றான்னு கேட்டோனாலே பெரிய வசதி. ஜெகன்மாதாவான உமாதேவி சிரவண பக்தியோட சிவபெருமானுடைய சரணத்துல பலவிதமான புஷ்பங்களை சாத்தி நமஸ்காரம் பண்ணி காவேரியினுடைய பெருமையை கேட்கிறான். காவேரியினுடைய பெருமையை கேட்டு அப்படி ஆச்சரியப்படுறான். தர்மவர்மா அப்படிங்கிற ராஜா காவேரியினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு க்ஷேத்திரமா போற. அயோத்தி ஆண்ட ஹரிச்சந்திர மகாராஜா அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு குருக்ஷேத்திரத்துல போய் மகரிஷிகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ற. அப்ப அங்க கூடி இருக்கக்கூடிய 90,000 மகரிஷிகள்ல வியாசாச்சாரியால் எழுந்துட்டு ஹரிச்சந்திரனை, அப்பா நாம எல்லாரும் சேர்ந்து சூத்தர் இருக்கார் அவர்கிட்ட போவோம் அப்படின்னு அத்தனை பேரோடையும் அடிச்சுட்டு போற. அங்க போய் நமஸ்காரம் பண்ணி இந்த ஹரிச்சந்திரன் அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணணுங்கிறான் அப்படின்னு அறிமுகப்படுத்துற சந்தர்ப்பத்துல அங்க அகஸ்தியரும் நாரதரும் இருக்கலாம். அவ 2 பேரும் எழுந்துட்டு, இவன் அஸ்வமேத யாகம் பண்றேங்கிறது ரொம்ப பெருமை. அயோத்தியை ஆண்ட சக்கரவர்த்தி சத்தியமேவ ஜெயத்தேன்னு சத்தியத்துக்காக ருத்ரபூமி முதற்கொண்டு காவல் காத்தவன், அப்பேற்பட்டவன் தர்மாத்மா. அவனுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் அவன் ஒரு பாவம் பண்ணியிருக்கான். அதற்கு நிவர்த்தி தேடினால்தான் மற்றதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ராஜாக்கள் பண்றது அஸ்வமேதம், ராஜாக்கள்னால மட்டும்தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட அந்த அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணணும்னால் அவன் பரிசுத்தனா இருக்கணும்.
அந்த க்ஷேத்திரம் பரிசுத்தமா இருக்கணும், அங்க பண்ணி வைக்கக்கூடியவா பரிசுத்தமா இருக்கணும். இப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, இடம் கிடையாது, மனுஷா கிடையாது. மந்திரம் என்னன்னு தெரியாது, சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதற்கு உண்டானதா இல்லை. அப்போ ஹரிச்சந்திரன் கண்ணில தாரதாரையா ஜலம் வந்து எல்லா மகரிஷிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு, இதற்கு நான் என்ன தேடுறது, என்ன பிராயஷ்சித்தம் பண்றது அப்படின்னு உடனே அப்போ அகஸ்தியர் தன்னுடைய புராணத்தையே, காவேரி நதியினுடைய புராணத்தையே, காவேரி நதியினுடைய பிரவாகத்தையே, காவேரியினுடைய ஜனனோத்பத்தியிலேருந்து ஆரம்பிச்சு அவர் சொல்ற மாதிரியாகவே துலா காவேரி மகாத்மியம் முழுக்க அமைஞ்சிருக்கு. துலகாவேரி மகாத்மியத்துல ஆச்சரியம், 30 அத்தியாயத்துல எல்லாமே பிராயசித்தமா சொல்லிடுறான். சில விஷயங்கள் எல்லாம் ரகசியமா வச்சிருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி விடுறான். கண்ணால பண்ணின பாவம், காதால கேட்ட பாவம், நாசியால நுகர்ந்த பாவம், வாயால திட்டின பாவம், மனசால ஸ்மரித்த பாவம், சரீரத்தினால பண்ணக்கூடியவைகள் இத்தனைக்கும் பிராயசித்தம் காவேரி. என்னப்பா அப்படின்னா, காவேரி அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னாலே புண்ணியம் பண்ணி இருக்கணுமா. கான்னா போன ஜென்மால பண்ணின பாவங்கள் போறது. வகாரத்துல வச்சிருக்கா மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கலாம். ரகாரத்துக்கு மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி இவாள வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறதா, சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதா, இவாளுக்கு மோட்ச பிராப்திக தருணமான்னு அனுகிரகம் பண்றாளாம். இத்தனை மகத்துவமும் காவேரிக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமான காவேரி தோன்ற இடம் இருக்கு பாருங்க, நீங்க மேல போய் பார்ப்பேன். இதனுடைய மலை இதற்கு பிரம்மகிரி. இந்த பிரம்மகிரிங்கிற இந்த பர்வதத்துக்கு கீழே பிரம்ம குண்டத்துல சின்னதா தான் ஜலம் வரும். இந்த மலையில அப்பப்போ இது மாதிரி வந்து மேகங்கள் சூழ்ந்துட்டு அப்படியே கொட்டிடும். அது வந்து சேரும், அப்படியே கீழே இறங்கும், நந்திவாய் வழியா வெளியில வரும். மெதுவா நாமளே இங்கேருந்து அந்த பக்கம் தாண்டி விடலாம், கொஞ்சம் அப்படி கீழே இறங்குவா. அதை தாண்டி அப்படியே போனோம்னா உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள போயிடுவா. நாம பாகமண்டலான்னு வரக்கூடிய இடத்துல தான் இந்த காவேரி தொடுவா, பூஸ்பர்சத்தை பண்ணுவா. அது வரைக்கும் இந்த பர்வதத்துல ஜாச்சொல்யமா விளையாடுவா. காவேரியினுடைய அழகு, காவேரியினுடைய பிரசித்தி, காவேரியினுடைய உயர்வு வேற எதுவுமே இல்லை. பர்வதத்துக்கெல்லாம் ராஜா ஹிமகிரி, விருட்சங்களுக்கெல்லாம் ராஜா அஸ்வத்த மரம், தேவதைகளுக்கெல்லாம் யாருன்னா தேவேந்திரன், தெய்வங்களுக்கெல்லாம் யாருன்னு கேட்டா ஸ்ரீ ஹரி, ஏகாதச ருத்ரால சிறந்தவா யாருன்னா சங்கர், ஸ்திரிகள்ல யார் சிறந்தவான்னா அருந்ததி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரது. நதிகள்ல சிறந்தது எதுனால் காவேரி. அகஸ்தியர் சொல்றார், என்ன காரணமா, இந்த நதி தேவதைகள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறான். அவாவா பண்ணக்கூடிய அன்றாடம் பண்ணக்கூடிய தவறுகள், ஜனனத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்திம காலம் வரைக்கும் நான் தப்பே பண்ணாதவன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எதேஷ்டியா ஏதாவது நடந்து விடுறது. இப்படி பிறக்கிறதுலேருந்து அந்திம காலம் வரைக்கும் பண்ணக்கூடிய தவறுகள், இதுக்கெல்லாம் தேடி பிராயஷ்சித்தம்னு எங்களை தேடி வர. எங்க பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளும் எங்க போனாலும் சரி, அந்த நதியில ஸ்நானம் பண்றத என்ன சொல்லுவா தெரியுமா வாத்தியார்? இது கங்கை மாதிரி இருக்கு, இப்படி இது கங்கை, இது கங்கா ஸ்நானம் பலம் உனக்கு கிடைச்சு கொடுத்துப்பா. அப்படி இவா எல்லாம் எங்கள்கிட்ட கொண்டாந்து போடுறா. நாங்கெல்லாம் எங்க நிவர்த்திக்கு போவோம்? எங்களுக்கெல்லாம் எங்க வழி? யார் கேட்கிறா? அத்தனை தேவதைகளும் கங்கையை முன்னிறுத்தி கொண்டு கேட்கிறா. கங்கைக்கு பிரமாணம் சொல்றது சுத்தம் பாகவதாஸ்தானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம்ங்கிறது. அப்பேற்பட்ட வசதியான கங்கை சிவபெருமான் கிட்டக்க போய் நின்னுண்டு எங்களுக்கு என்ன பிராயச்சித்தம், என்ன வழி? சிவபெருமான் சொன்னாராம், கவலையே படாதீங்க, துலா மாசத்துல காவேரி எந்த இடத்துல ஓடுறாலோ
அவ கண்ட காவேரியா இருந்தாலும் சரி, அகண்ட காவேரியாக இருந்தாலும் சரி, எங்க காவேரி ஓடின்னு இருக்காளோ அந்த இடத்துல சங்கமம் ஆயிட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் சேர்ந்துருங்கோ அப்படிங்கறத எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டாலாம். பிரம்மாண்டத்துல மொத்தம் 66 கோடி புண்ணிய தீர்த்தம் இருக்கு. 34 கோடி புண்ணிய தீர்த்தம் பூமியில இருக்கு. அத்தனையும் பாரதத்துலதான் இருக்கு, அந்நிய தேசத்துல கிடையாது. நான் அமெரிக்கால இருந்தேன், பெருமை கிடையாது. லண்டனை பார்த்தேன், பெருமை கிடையாது. பிரான்ஸ் ஒண்ணும் கிடையாது. ஆசேது ஹிமாச்சல பர்யந்தம். பாரதத்துல இருக்கிறதுக்கு, நினைக்கிறதுக்கு, வாழறதுக்கு, பேசுறதுக்கு இத்தனையும் பாரதத்தை விட்டா தேவலோகத்துல கூட கிடையாது. இந்த பாரதத்துக்கு மட்டும்தான் இத்தனை பெருமை, உயர்வு. அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தத்தையும் துலா மாசத்துல போய் சங்கமமாகுங்கிறார். அது என்ன அகண்ட காவேரி, கண்ட காவேரி? ஆதி மத்தியம் அந்தம். ஆதி மத்தியாந்த ரகிதாஜை நமஹா. நதிகள்லயே 2 நதிக்கு தான் அஷ்டோத்திரம் இருக்கு. ஒண்ணு காவேரி, இன்னொன்னு கங்கை. அதுக்கப்புறமான அஷ்டோத்திரம்லாம் அடுத்தடுத்து வந்த மகரிஷிகள் பண்ணா. இது வேதத்துல உள்ளது. அதுல சொல்றது காவேரிக்கு இதனுடைய பெருமையை சொல்றது மிருத்விருத்தே நமஹா. என்னது பாது அப்படின்னா பூமியே காவேரியாம். காவேரியில மட்டும்தான் நதியும் தெரியும், மணலும் தெரியும். இன்னைக்கு மணலே எடுத்துடுறோம். அம்மாவை வதம் பண்ற மாதிரி, அம்மாவை ஹிம்சை பண்ற மாதிரி. என்னன்னா காவேரியினுடைய ஜலம் சிறப்பு கிடையாது, காவேரி மேல பட்டு வர காத்து படுறது பார், அதுவே உசத்தி. அதுக்கீடு இல்லை. காவேரி மேல பட்டு வரக்கூடிய காத்த ஒரு மனுஷன் சுவாசித்தால் போரும். அவனுக்கு என்னன்னா சாகர வரைக்கும் பண்ற பாவத்தை அது நிவர்த்தி பண்றான். அப்படி ஒரு நதியா? அத்தனை பேர் ஆச்சரியப்படுறாள் மகரிஷிகள் எல்லாம். இந்த காவேரி இங்க ஓடிண்டு போய் 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 நம்ம ஊருக்கு வந்த பிற்பாடு ரொம்ப பிரம்மாண்டமா பெறா. அவளுக்கு அகண்ட காவேரின்னு பேர். காவேரிக்கு மட்டும்தான் நதி நத புஜாஜனமகான்னு நாமாவளி வரும். நதி அப்படின்னால் கிழக்கு நோக்கி போகணும், நதம் அப்படின்னால் மேற்கு நோக்கி போகணும். சிலது தெற்கு வடக்கு லேசா திரும்பலாம். 4 திசையும் ஓடுற ஒரே நதி பாரதத்துல காவேரி மட்டும்தான். 4 திசையும் ஓடுறது. இங்கேருந்து பூர்வாபிமுகமா கிழக்கு முகமா ஓடுறது. மோகனூர் ஊர்ல பார்த்தேன்னா தெற்கு முகமா திரும்புறது. நெரூர்ல பார்க்கலாம், கஞ்சனூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கு, உத்தரவாகினியா திரும்புறா. காவேரி பூம்பட்டணத்துல போய் சேர்றத கிழக்கமா ஓடுற காவேரி மேற்கமா திரும்பி திருப்பி கடல் உள்ள திரும்புற. வேற நதிக்கே பெருமை இல்லை. அப்பேற்பட்டவ ஜனித்த இடமான தலக்காவேரிக்கு வரணும்னா ஜென்ம சுகிருதம் வேணும். கோடி ஜென்மால பண்ணின புண்ணியம் இருந்தால் தலக்காவேரியினுடைய காத்து மேல படலாம். இப்ப நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி காவேரியினுடைய காத்து பட்டாலே போருமாம். அப்பேற்பட்ட ஒசத்தி, அப்பேற்பட்ட உயர்வு. கவேர மகாராஜன்கிற மகாராஜன் பிரம்மா கிட்ட போய் தபஸ் பண்ணி புத்திரபாக்கியம் இல்ல, எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே பிரம்மா சொல்றார், நான் இது நாள் வரைக்கும் ரொம்ப ரகசியமா வச்சுட்டு இருந்த என்னுடைய குழந்தைய உனக்கு தரேன். பிரம்மாவனுடைய குழந்தைய கவேர மகாராஜனுக்கு கொடுக்குறேன். இந்த கவேர மகாராஜன் சின்ன குழந்தை, லலிதா திரிபுர சுந்தரி பாலா எப்படி இருப்பாலோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தை. அழகான திருமுக மண்டலம், நெற்றியில திலகம், உதட்டில சிகப்பு சாயம், குடிவிழுந்த கன்னத்தில் அழகான ஒரு திருஷ்டி பொட்டு, கழுத்துல முத்துமானி ஹாரம், பட்டு புடவை, சின்னதா இருக்கக்கூடிய கைகள், பிஞ்சு பிஞ்சு விரல்கள்ல மோதிரங்கள், மருதாணி, உட்டியானம், அட்டிக, இத்தனையோட குழந்தை சல் 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 சல்னு ஓடி அப்பா கிட்ட வர. கவேர மகாராஜன் எடுக்கிற, கவேர கண்ணே நமதாம் சரண்யே அப்படின்னு
அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைய அந்த வழியா வந்த மகரிஷி பார்த்து அவனை பார்த்து கேட்கிறார், இந்த குழந்தைய எனக்கு விவாகம் பண்ணி கூடங்கிற. அவர் தான் அகஸ்தியர். இங்கேந்து வரார். ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனே அழைச்சுன்னு வந்திருக்கான். அழைச்சுன்னு வந்தவன் தன்னுடைய பொண்ணு நினைக்கிறா. மகரிஷி கேட்டா கொடுத்துடணும், மகரிஷிகள் யார் கேட்டாலும் கொடுத்துடணும். ஆகட்டுமேன்ட்டான். உடனே விவாகம் பண்ணி கொடுக்குறேன். அவ ஒரு கட்டளை போட்டாலாம், ஒவ்வொரு ஆத்து மாமியும் அந்த கட்டளையை போட்டா கவலைப்படவே வேண்டாம். அவ என்ன தெரியுமா கட்டளை போட்டா, நீங்க எங்க போனாலும் கூடவே என்ன அழைச்சிட்டு போகணும்னா. அதனால என்ன ஆகட்டுமேன்ட்ட இப்படியே அடிச்சுன்னு போயிட்டே இருக்க. ரொம்ப சிரமமா இருந்து. உடனே பாக்குறார், ஒரு தடவை ரத்தன மாலையா பண்ணினார், கழுத்துல போட்டு. பல சந்தர்ப்பங்கள்ல அது கொஞ்சம் சிரமமா இருந்தது. அனுஷ்டானம் பண்ணணும், ஸ்நானம் எல்லாம் பண்ணணும். பார்த்தார், சங்கல்பம் பண்ணிட்டார், தீர்த்த மாத்திரமா மாத்தினார், கமண்டலத்துல வச்சுட்டு மேல உட்கார்ந்து. அத்தனை மகரிஷிகளும் சேர்ந்து நாரதர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாலாம். பிரம்மாவனுடைய புத்திரி அனுகிரகம் பண்றேன்னு இருக்கா, அவ எப்போ எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியல, நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் எனக்கு ஒரு அனுகிரகம் ஆகுங்கிறது. எல்லாரும் கணபதியை போய் பிரார்த்தனை பண்ணாலாம். கவலைப்படாத, அனுகிரகம் பண்றேன். கணபதியை போய் பிரார்த்தனை பண்ணா முடியாத காரியங்களை முடிச்சு கொடுப்பார். அவர் எங்கேருந்து கிளம்பி வந்த அகஸ்தியனுடைய கமண்டலத்திலே இருக்கக்கூடிய லோபாமுத்ராங்கிற திருநாமத்தோட கூட இருக்கக்கூடிய அந்த கன்னிகைய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கமண்டலத்தை கவிர்த்து விட்டுட்ட. அப்படி அவர் கவிழ்த்த இடம் எதுன்னா இந்த இடம் தான். அகஸ்தியர் உட்கார்ந்த இடம் எதுன்னா இதுதான். கண்ணை திறக்கிறார், அவருடைய கமண்டலத்தை யாராவது கவிழ்க்க முடியுமா? ஆஹா, இது என்னதுடா இது அப்படின்னு நினைக்கிறார். அகஸ்தியர் திரும்பி பார்க்கிறார், ஒரு பக்ஷி ஒண்ணு பறக்கிறது. பக்ஷியால் இது முடியாதேன்னு கண்ணை மூடி பார்க்கிறார். கணபதி, பிள்ளையாருப்பான் இப்படி பண்ணலாமான்னார். லோகோத்தாரணமா லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக கலியுகம் இருக்கக்கூடிய பரியந்தம் நான் இருந்து அனுகிரகம் பண்ணணும், இவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இதை கொடுத்தேன் அப்படிங்கிற. அப்படி கைலாயத்துல, வைகுண்டத்துல, பிரம்மலோகத்துல சுவாமியை போய் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணினா என்ன பலன் உண்டோ அந்த பலன் காவேரி ஸ்நானத்தினால கிடைக்கும். காவேரி ஸ்நானத்தினாலன்னா காவேரி குட்டையா ஓடுறது பாருங்க, அங்க கூட கிடைக்குமா? காவேரி சாக்கடையா கொண்டு போய் வரலாம் கொட்டுறா பாருங்க, அங்க கூட கிடைக்குமா? பெத்த குழந்தைய எப்படி அம்மா தன்னுடைய பிறந்த குழந்தைய தன்னுடைய மடியில வச்சுட்டு ஸ்தன்யபாரம் பண்ணி தடவி கொடுத்து தன்னோட உடம்போட உடம்பா ஆலிங்கனம் பண்ணிப்பாலோ, அப்படி காவேரி குழந்தை எச்ச துப்பும், வாந்தி எடுக்கும், மலமூத்திர விசர்ஜனை பண்ணும், அம்மா கட்டி பிடிச்சு வச்சுப்பா. நாம என்ன தப்பு பண்ணினாலும் காவேரி நம்மள அப்படி அரவணைப்பா. உலகத்திலே காவேரியை விட சிறந்த நதி கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதாவான காவேரி இந்த இடத்துல எப்படி உற்பத்தி ஆறாப்பதில்ல? அவ்வளவு ஆச்சரியம். என்னென்னலாம் இதுல இந்த காவேரி ஸ்நானத்தினால கிடைக்கும்னா அது பேசிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தல காவேரியில, இந்த காவேரி உற்பத்தியான இடத்துல ஹரிச்சந்திர மகாராஜா உட்கார்ந்து கேட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த அகஸ்தியர் நாரத பகவான் ரெண்டு பேரும் சொல்லி 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 அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அப்படியே பரம பாக்கியம் பரம சந்தோஷம் அடைஞ்சு அவளுக்கு அந்த கிடைச்சதுனால அங்கேருந்து ஹரிச்சந்திர மகாராஜா அத்தனை பேரையும் அழைச்சுன்னு வந்து இந்த க்ஷேத்திரத்திலே ஸ்நானம் பண்ணிட்டு போற. அப்படி அவா வந்த இடத்துல இந்த இடத்தினுடைய அந்த சரிதத்தோட நாம் அங்க உள்ள போய் இதெல்லாம் அனுபவிக்க போறோம்னா எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்பேற்பட்ட சுகிருதமான தினம் இன்னைக்கு. சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு அத்தனையும் உண்டாக்கி தரக்கூடிய காவேரியினுடைய பிரசாதமாக, காவேரி எங்க மைய புள்ளியில ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து எப்படி இருக்கோ அது மாதிரியான இடத்துல அங்க ஒரு பெரிய விருட்சம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிரம்மகிரியிலிருந்து கீழே வரக்கூடிய அந்த பிரம்மகுண்டத்துல அந்த ஜெகன்மாதாவை நாம் எல்லாம் இன்னைக்கு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். காவேரி ஸ்நானம்ங்கிறது என்ன சொல்றது? சங்கல்பம், சூக்த படனம், மார்ஜனம், அகமருஷனம், ஸ்நான தர்ப்பணம் செய்வ பஞ்சாங்க படமுச்சதே அப்படின்னு அதை சொல்லிடுது. சங்கல்பம் பண்ணி காவேரியில ஸ்நானம் பண்ணு. நதியில இறங்கறத கொண்டு போய் காலை முதல்ல வச்சுடாத, புரோக்ஷணம் பண்ணிக்கோ. புரோக்ஷண மந்திரம் தெரியலையா? ஹரிநாமத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கோ. சூக்த படனம், வருண சூக்தம் ஜபம் பண்ணு. அது தெரியலையா? கவலைப்படாத. ஹே ஜெகன்மாதா,
ஏன்னா நீங்க ஸ்நானம் பண்ண இங்க வரதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பித்ருக்கள் உத்தாரணம் ஆயிடுறா. இங்க நீங்க ஸ்நானம் பண்றதுனால உங்க சந்ததியினருக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குறேன். அப்படி ஒண்ணு. அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ண பிற்பாடு 2 ஜலத்தை எடுத்து ஜெகன்மாதாவுக்கு அர்ப்பணமா கொடுக்கணும். எச்ச துப்பப்படாது, மலை ஜல விசர்ஜனம் பண்ணப்படாது, மேல அழுக்கெல்லாம் இருக்கப்படாது. ரொம்ப சந்தோஷமா பேர்பட்ட பவித்திரமான இடத்துல சங்கல்பத்தோட ஸ்நானமாக போறது. ஜெகன்மாதாவை பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெகன்மாதாவனுடைய அனுகிரகம். ஜெய் ஆதிபரா சக்தி கீ.